ஐபிஎல் போட்டிகள் சீதொற்று காரணமா இந்தியாவின் மும்பை, புனே, கொல்கத்தா மற்றும் அகமதாபாத் ஆகிய 4 இடங்கள்ல மட்டுமே நடத்தப்பட்டது என்பது இங்க நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டி இருக்கு. ஆக இப்படியான சமயத்துல இப்போது வரை ஐபிஎல் போட்டிக்கு எந்த பங்கமும் ஏற்படாதுன்னு செம்ம குஷியில இருக்காங்க நம்ம பசங்க. அதாவது நாடே ஒரு பக்கம் இங்க பிரச்சனையில இருக்கு, அடுத்து என்ன நடக்குமோன்னு பதட்டமா இருந்தாலுமே கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம், பொழுதுபோக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் கிரிக்கெட்னா சொல்லவே வேணாம். ஐபிஎல் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எப்படி மிஸ் பண்ணுவோம்? அதெல்லாம் கிடையாது, ஐபிஎல் நடந்தே தீரணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இந்த மாதிரியான அறிவிப்பையும் பிசிசிஐ கொடுத்திருக்கு. சோ இதனால இப்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப குஷியா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, ஐபிஎல் நடந்தே தீரும். பிசிசிஐ என்னப்பா இப்படி மஜா பண்றீங்க? நாடே பரபரப்பா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கும். இந்த ஒரு சமயத்துலதான் ஐபிஎல் நடக்குமா என்பதுதான் இந்திய யங்ஸ்டர்ஸ் மத்தியில இப்ப எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பான கேள்வி. அவங்களுக்கு தான் இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கோங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரே ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா அது கிரிக்கெட் தாங்க. எப்படியாவது நடக்கணும் இறைவா அப்படின்னு பலரும் இப்ப ப்ரே பண்ணவே தொடங்கியிருக்காங்க. இப்படியான நிலைமையில தான் பிசிசிஐ என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா அப்படியே அசந்து போயிடுவீங்க. மே 25 வரை நடைபெறவிருக்கும் நடப்பு ஐபிஎல் சீசன் வழக்கம் போல தொடரும். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. தற்போதைய சூழ்நிலையில ஐபிஎல் அட்டவணையில எந்த மாற்றமும் இருக்காது. போட்டிகள் தொடர்ந்து திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. என்னதான் அமித்ஷா நாட்டோட விவகாரத்துல பிஸியா இருந்தாலும் ஜெய்ஷா விளையாட்டுல குறியா இருக்காரு. ஆனா பாருங்க, முந்தைய ஆண்டுகள்ல இதே போல ஐபிஎல் மாற்றம் எப்போ நடந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2009ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த மக்களவை தேர்தல் பாதுகாப்பு காரணமா ஐபிஎல் தொடர் முதல் முறையா வெளிநாட்டுல, அதாவது தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 சீசன்ல ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 30 வரை என பாதி ஐபிஎல் போட்டிகள் அனைத்துமே அந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல நடத்தினாங்க. அதே போல 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுல கடுமையான சீத்தொற்று பரவல் காரணமாக ஐபிஎல் போட்டி மீண்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டுல நடந்த